Hello everyone, welcome to my YouTube channel. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே மெடிக்கல் கோடிங் எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கான சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் கோடிங்னா என்னென்னு பார்க்கலாம். மெடிக்கல் கோடிங் பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலே பயங்கரமாக ஒரு பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ மெடிக்கல் கோடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹெல்த் கேர் ரெக்கார்டில் இருக்க மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை சிம்பிள் கோட்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம ஒரு ஸ்டோரியாக பார்க்கலாம். ஒரு 6 வயசு ஃபீமேல் சைல்டு சிவியர் காஃப் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டாக்டர் அவங்கள ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி அவங்களோட என்ன ப்ராப்ளம்னால ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ரெக்கார்டில் நோட் டவுன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குழந்தைக்கு நெபுலைசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த மெடிக்கல் ரெக்கார்டில் நோட் டவுன் பண்ணிடுவாங்க. அடுத்து எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்டாக மெடிக்கல் கோடிங் டிபார்ட்மெண்ட்க்கு வரும். ஸோ ஒரு மெடிக்கல் கோடர் அதை டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணி கோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹெல்த் ரெக்கார்டில் குரூப்புங்கிறது தான் டயக்னோசிஸ். ஸோ ICD-10 அப்படிங்கிற புக்கை யூஸ் பண்ணி அதுக்கான கோட் பண்ணுவாங்க. அதுக்கான கோட் J05.0 தான் அதுக்கான கோடு. அடுத்து என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, நெபுலைசர் ப்ரீத்திங் ட்ரீட்மெண்ட், CPT புக்கை யூஸ் பண்ணி அதற்கான கோட் பண்ணுவாங்க. 94640 அப்படிங்கிறது அதுக்கான கோடு. அடுத்து அதுக்கான சப்ளைஸ்க்கான கோட் பண்ணணும். அதுக்கு ஹெக்பிக்ஸ் லெவல் 2 அப்படிங்கிற புக்கை யூஸ் பண்ணி கோட் பண்ணுவாங்க. அதுக்கான சப்ளை கோட் பார்த்திங்கன்னா A7015. அடுத்து பார்த்திங்கன்னா இது இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு போகும். அஸ் ஏ மெடிக்கல் கோடராக ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணி கோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த மெடிக்கல் கிளைம் அப்ரூவல் ஆகும். மெடிக்கல் கோடிங் படிக்க போகிறவங்களுக்கு மெடிசினை பற்றின நாலேஜ், பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், அனாட்டமி, ஃபிசியாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி, இதை பற்றின பேசிக் நாலேஜெலாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்க ஒரு டாக்டரோட மெடிக்கல் ரெக்கார்டை பற்றி அனலைசிஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கோடிங் பண்ணுறதுக்கான நாலேஜ் ICD-10 CPT, ஹெக்பிக்ஸ் இதை பற்றின நாலேஜ் வேணும். அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக மெடிக்கல் எக்ஸாம் கிராக் பண்ணி நம்ம ஒரு நல்ல மெடிக்கல் கோடர் ஆகலாம். என்னோடய அடுத்த வீடியோவில் அனாட்டமியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.